ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் சாருகேசி. அல்சைமர் நோயால் பாதிக்கப்படும் ஒரு மாபெரும் இசை வித்துவானோட கதையை உறவுகளின் பின்னணியில் எமோஷ்னலாக சொல்லுது இந்த படம். அருண் விஷுவல்ஸ் மற்றும் மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன் சார்பாக அருண் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஓய்ஜி மகேந்திரன், சுகாஷினி மணிரத்னம், ரம்யா பாண்டியன், சத்யராஜ், சமுத்திரகனி, தலைவாசல் விஜய், மதுவந்தி, தீனா, ரித்விக், ராஜா ஐயப்பா இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தேவா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சஞ்சய் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. கதை வெங்கட், வசனம் பா விஜய். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா. ஓய்ஜி மகேந்திரனோட சாருகேசின்ற நாடகத்தை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தை பார்த்த ரஜினிகாந்த் இந்த நாடகத்தை சினிமாவா எடுக்கலாம்னு சொல்ல அப்படி உருவானது தான் இந்த படைப்பு. கர்நாடகா இசை உலகில் உச்சத்தில் இருக்கிற வித்துவான் சாருகேசின்ற ஓய்ஜி மகேந்திரன். இசை உலகத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்து இசையை தன் உயிரான் நினைக்கும் இவருக்கு நினைவாற்றல் மெல்ல மெல்ல இழக்கும் அல்சைமர் நோயின் தாக்கம் ஏற்படுது. தாம் பாடிய ராகங்கள், மேடைகள், ஏன் தன்னுடைய குடும்பத்தை கூட மறக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாரு சாருகேசி. சாருகேசியின் ஒரே மகன் ராஜ் ஐயப்பன் காதலி ரம்யா பாண்டியனை திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வேறு வழி இல்லாம மகனோட திருமணத்தை ஏத்துக்கிறாரு ஓய்ஜி மகேந்திரன். அதுக்கப்புறம்தான் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொடங்குது. அதாவது ஓய்ஜி மகேந்திரன் மற்றும் சுகாசினி தம்பதிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஒன்றை மருமகளான ரம்யா பாண்டியன் சொல்லி மிரட்ட தொடங்குறாங்க. இந்த பழிவாங்கும் படலத்துல ரம்யா பாண்டியனோடு ராஜ் ஐயப்பனும் சேர்ந்துக்கிறாரு. மகனோட இந்த செயலால வேதனையோடு வாழ்க்கையை நகர்த்திட்டு வராரு ஓய்ஜி மகேந்திரன். மருமகளோட இந்த பழிவாங்கும் நோக்கத்தால் ஓய்ஜி மற்றும் அவருடைய மனைவி பாக்கியம் என்ற சுகாசினி மணிரத்னம் என்ன ஆனாங்க? மருமகளான ரம்யா பாண்டியனுக்கு தெரிந்த ரகசியம் என்ன? இத நண்பர்கள் தலைவாசல் விஜய் மற்றும் இவங்களோட குடும்பம் இசையின் துணையோட எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு இசைக்கலைஞனின் புகழ் மற்றும் சாதனைகளை தாண்டி சொந்த வாழ்க்கையில் அவருக்கு உண்டான வலி மற்றும் சோதனைகளை யதார்த்தமாக சொல்லி அத்துடன் நினைவுகளை இழக்கும் மனித போராட்டம், அன்பின் சக்தி, இது ரெண்டத்தையும் இணைத்து திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. ஓய்ஜி மகேந்திரன் சாருகேசின்ற கேரக்டரில் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் மற்றும் இசை மேதையாக வாழ்ந்திருக்கிறாரு அவருடைய நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா புகழ்பெற்ற இசைக்கலைஞராக மற்றும் சொந்த வீட்டில் அவமானங்களை சந்திக்கும் தந்தை என 2 விதமான பரிமாணங்களில் நடிப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் நோயால் நினைவுகளை இழந்து அவர் தவிக்கும் காட்சிகள். பாக்கியமாக சுகாசினி மணிரத்னம் சாருகேசியின் மனைவியாக கண்களிலேயே முக பாவனைகளாலும் வசனங்களை பேசி தன்னுடைய அனுபவத்தாலும் சளைக்காத நடிப்பாலும் அவங்களோட கேரக்டருக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தோட உணர்வுகளை சுமந்து செல்வது, கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் மருமகள் மிரட்டும் போது தவிக்கும் இடங்கள். ராஜ் ஐயப்பன் மற்றும் ரம்யா பாண்டியன் இவங்க 2 பேரும் வயதுக்கு ஏற்ற துள்ளலோடு துடுக்குத்தனமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆத்திரமூட்டும் அவங்களோட நடிப்பு கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சத்யராஜ், தலைவாசல் விஜய், தீனா, ரித்விக், பிரித்திகா மற்றும் சிறப்பு தோற்றத்தில் வரும் சமுத்திரகனி, மதுவந்தி, ஜெயபிரகாஷ் உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால் பார்வையாளர்களை கவனிக்க வைக்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபர் சஞ்சய் கதாபாத்திரங்களின் உணர்வுகளை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு தன்னோட சினிமோட்டோகிராஃபினால். இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவாவின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் பா விஜயோட லிரிக்ஸ் கதைகளிலும் காட்சிகளிலும் பார்ப்பவர்களின் தாக்கத்தை அதிகப்படுத்துவதாய் அமைஞ்சிருக்கு.
எடிட்டர் ரிச்சர்ட், ஆர்ட் டைரக்டர் வாசுதேவன், நடன இயக்குநர்கள் கலா, அசோக்ராஜ், சொர்ணா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அல்சைமர் இந்த நோய் வெறும் மருத்துவ பிரச்சனையாக மட்டும் இல்லாம இதன் மூலம் குடும்ப உறவுகள் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையேயான புரிதல் மற்றும் மனிதர்களின் உணர்வுகளை பற்றி பேசியிருக்கு இந்த படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.